அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2023ஆம் ஆண்டிலே 12வது மாதம் டிசம்பர் மாதம் முதல் நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லங்களிலே வந்து சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் மாதம் தொடக்கம் முதல் நிறைவு வரை நிறைவான ஆசீர்வாதமும் பிரசன்னமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் குடும்பத்தின் வழியாக மகிமைப்படுவாராக. கடந்த ஜனவரி மாதம் முதல் நாளிலிருந்து இந்த நவம்பர் மாதம் 30வது நாள் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு போதுமானவராக இருந்து இந்த ஊழியத்தின் பாதையிலே அற்புதமாக அதிசயமாக நடத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரை நினைத்து ஜெபித்து இந்த ஊழியங்களிலே பங்கு பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அதற்கான பிரதிபலன்களை ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. இந்த கடந்த மாதத்திலே பணகுடியிலும் சென்னையிலும் நடத்த வேண்டிய இந்த பார்வையில்லாதவர்களுடைய ஊழியம் மிக அருமையாக சிறப்பாக நடந்தது. ஹாஸ்டல் ஊழியங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு கிராமங்களிலே சென்று வேத புத்தகங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தவும் ஆண்டவராகிய தேவன் கிருபை செய்தார். ஆகவே அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த நல்ல உள்ளங்களையும் இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முதலாவது நாளிலே உங்களோடு கூட சுருக்கமாக ஒரு செய்தியை நினைப்பூட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்திலே சொல்லப்பட்டது. அந்த நல்ல செய்தியை, நற்செய்தியை கேட்டவர்கள் ஆண்டவரை தேடி சென்றார்கள், கண்டவர்கள் ஆனந்தமடைந்தார்கள். இன்றைக்கும் அவருடைய சந்ததிகளாக நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே நாம் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த உலகத்திலே பிறந்ததினாலே இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு சந்தோஷம் அடைகிறது என்று சொன்னால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் உலகத்தை அவர் பாதுகாக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்ததினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அவர் உலக இரட்சகராக, உயிருள்ள தெய்வமாக, உன்னதமானவராக வாழ்ந்து வருகின்றார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நாமும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதனால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆகையினாலே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி அந்த தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் பல பிரயாசங்களை படுகிறோம், பல காரியங்களை செய்கின்றோம், பல நிகழ்வுகளிலே ஈடுபடுகிறோம். ஆக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான்.
அதனாலே பலவிதமான ஒருவேளை அந்த நேரத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருந்தாலும் அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. அது ஒருவேளை இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சந்தோஷமாக அந்த நேரத்திலே நிகழ்கின்ற அந்த நிகழ்வின் வழியாக கிடைக்கின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தேவதூதன் சொன்னது, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். அந்த சந்தோஷம்தான் மிகுந்த அந்த சந்தோஷம்தான் நிலையான ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தேவதூதன் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்திலே சந்தோஷங்கள் பல வகைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் 10-11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் பட்டணத்திலே, அந்த எருசலேம் நகரிலே, பெத்லகேம் என்ற கிராமத்திலே, எருசலேம் என்ற நகரத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வந்தார்கள் ஞானிகள். அவர் யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஞானிகள், ஞானமுள்ளவர்கள், நன்றாக படித்தவர்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக, இல்லை இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அவர்கள் முன்னறிந்திருந்தவர்கள். ஆகையினால்தான் இயேசு பிறந்த பொழுது அவரை தேடிக்கொண்டே வந்தார்கள். ஆகவே வந்தவர்கள் பல இடங்களிலே விசாரித்தார்கள். கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் முயற்சித்தார்கள். மாட்டு கொட்டகையிலே இயேசுநாதர் முன்னணையிலே கடத்தப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை, அந்த பிள்ளையை கண்ட பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்படவில்லை, அல்லது சந்தோஷம் என்று சொல்லப்படவில்லை, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரும் கொடுக்காத ஒரு பெரிய சந்தோஷம் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு உண்டாயிற்று. ஏனென்றால் அவர்கள் ஞானிகள். ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் உண்டாகும் அனைத்து காரியங்களையும் அறிந்திருந்தார்கள். ஆகவே அதை கண்டுபிடித்து விட்டோம் என்ற உடனே அவர்கள் அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்திலே திளைத்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இயேசுவை கண்டவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கொண்டார்கள் என்று சொன்னால், இயேசுவின் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் வாழ்கிற நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஞானிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இயேசுவை கண்டவர்கள் அடைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள், ஆலயங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக தங்களை ஒப்பு கொடுத்து ஆலயத்தினுடைய சாக்கிரமந்துகளை அனுசரிக்கிறார்கள். ஆனால் ஒரு குறித்த காலத்துக்கு சந்தோஷமுடையவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே பின்தங்கி போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, வாழ்க்கையிலே ஒரு சிறிய இழப்பு, நஷ்டம் அல்லது நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்படி சென்று விடுகிறார்கள். ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கின்றாரே என்பதை மறந்து போகிறார்கள். ஆகவே தான் உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு இருக்கும், போகும், வரும், இவைகளெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, எப்பொழுதும் அந்த ஆனந்த சந்தோஷம், எப்பொழுதும் அந்த மிகுந்த சந்தோஷம், எப்பொழுதும் அந்த நிறைவான சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் என்பதிலே
எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தை நாம் ஒருவேளை இழந்து போகாதவர்களாக ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும், அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நமக்கு கொடுத்திருக்கின்றாரே என்று நாம் நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அது எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கின்ற சந்தோஷம். வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும், ஆகவே அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, நாம் அவரை பின்பற்றி வாழ, நாம் ஆண்டவராகிய இயேசுவை அழைக்கின்றவர்களாக, அவருக்குள்ளாக வாழ்கின்றவர்களாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு ஆனந்த சந்தோஷமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக வேதத்திலே ஒரு சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவான சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உங்கள் சந்தோஷம் உங்களிலே நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆகவே அது நிறைவான சந்தோஷம், அது எப்பொழுதும் இருக்கின்ற சந்தோஷம், அது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆகவே அந்த சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருளும்படி ஆண்டவர் உங்கள் இல்லத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த நல்ல ஆண்டவரை நாமும் நம்முடைய வாழ்விலே சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக அந்த நிறைவான சந்தோஷத்துக்குள்ளே நாம் வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. அருமையானவர்களே, இந்த 11 மாதமும் ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக மாதந்தோறும் நடைபெறுகின்ற ஊழியங்களிலே அற்புதமாக நடத்தி வந்தார். ஒருவேளை உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய ஜெபம், நீங்கள் ஆண்டவரை நினைத்து இந்த ஊழியத்திலே தந்த ஆலோசனைகள் அனைத்தும் ஒருவேளை இந்த ஊழியம் வளர்வதற்கும், பல ஆயிரம் பார்வையற்றோர்கள் பயன்பெறுவதற்கும் காரணமாக இருந்து வருகின்றது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆகவே அதற்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வார். மாத்திரமல்ல, அநேக குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு அநேக ஒரு 2-3 குடும்பங்களிலே ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான குடும்பத்திலே நாங்கள் ஜெபிப்பதற்காக சென்றோம். அப்பொழுது அந்த அருமையான தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, எனக்கு 3 பெண் பிள்ளைகள், அதில் முதல் 2 பிள்ளைகளுக்கும் இன்னும் குழந்தைகள் பிறக்கலை. ஆனால் இதுள் 3வது மகள், ஆண்டவராகிய தேவன் ஒரு அருமையான மகளை, ஒரு பேத்தியை கொடுத்ததை நினைத்து அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னதையும், அந்த மற்ற பிள்ளைகளுடைய அனுபவங்களையும் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டதையும் நான் இப்போதும் நினைக்கின்றேன். அந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்களும் ஜெபிக்கின்றோம். ஆகவே ஒரு பரம்பரையாக இருக்குமோ அப்படி என்று சொல்லி யோசிக்கின்றார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு படிக்கிறோம். ஆகையினால இது போன்ற அநேக பிள்ளைகள் இன்னும் இந்த ஊழியத்திலே எங்களுக்கு அறிமுகமானவர்களிலே ஒரு சிலர் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாங்கள் நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை 10 வருஷம் ஆயிற்றே, 11 வருஷம் ஆயிற்றே, அப்படியெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே, வரப்போகிற புதிய வருஷத்திலே நிச்சயமாக தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. பணகுடியிலே குடும்ப கூடுகை இந்த இந்த ஆண்டிலே தொடங்கினோம், முதல் மாதத்திலே. அதுவும் நடந்து வருகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்காக. அது மாத்திரமல்ல,
தனிப்பட்ட முறையிலே வருபவர்களுக்கும் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையிலே இந்த கூடுகை நடைபெற்று வருகிறது. பல்லாவரத்திலே எங்களுடைய ஹாஸ்டல் ஊழியம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்படி பல கிராமங்களிலே கடந்து சென்று ஊழியங்களை செய்கின்றோம். வருஷத்துக்கு 100 வேத புத்தகம் பார்வை உள்ளவர்களுக்கு படிப்பதற்கு, பார்வை இல்லாதவருக்கும் பல பைபிள் கேட்டு படிப்பதற்கு பல உபகரணங்கள், சமூக உதவிகள், சுய தொழில் செய்வதற்கான சமூக உதவிகள் இவைகளெல்லாம் செய்து கொடுத்து வருகின்றோம். ஒருவேளை இது உங்களுக்கு இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு வந்து சேரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் உங்களுடைய இல்லங்களை சந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அருகாமை இருப்பவர்களும் அந்த கிறிஸ்துமஸ் பாடல், வாழ்த்து பாடல் பவனியை விரும்பினால் நீங்கள் அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க, அவர்களை சந்திக்க விரும்புகின்றோம். மாத்திரமல்ல, இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உங்களுடைய ஆதரவையும் ஆலோசனைகளையும் தந்து நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே, உம்முடைய நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற நீங்கள் கிருபைதாங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே ஆண்டவரே, குடும்பங்களிலே என்ன தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்றார்களோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவராக, குழந்தை பாக்கியத்துக்காக, வியாபாரத்துக்காக, வீடு கட்டப்படுவதற்காக, இன்னும் பல பிள்ளைகளுடைய ஆண்டவரை வாழ்வுக்காக, இப்படி பல தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை அடியேன் அறிகிறேன். கர்த்தர் தாமே அதை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பாடல் பவனியை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரை, இயற்கையை அனுகூலமாக்கி தாரும். இந்த ஊழியம் ஆண்டவரை நேர்த்தியாக நடந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஆண்டவரே சென்னையிலே பனகுடியிலே 26ஆம் தேதி ஆண்டவரே அந்த ஆர்எம்எஸ் மஹாலிலே நடத்த இருக்கின்றோம். 28ஆம் தேதி களக்காட்டில் நடத்த இருக்கின்றோம். ஆண்டவர் வேலூர் பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஜோலார்பேட்டையிலே நடத்த இருக்கின்றோம். இன்னும் சென்னையிலே அந்த கூடுகை நடத்த இருக்கின்றோம். இப்படியாக இந்த ஊழியம் பல்வேறு இடங்களிலே ஆண்டவரே நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் நடத்தி தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும் எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே. நீர் நன்மை செய்த ஆண்டவர், ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்தார். எண்ணி முடியாத நன்மைகளை ஏசப்பா எனக்கு செய்தார், உனக்கும் செய்வார் என்று பாட வைத்த அந்த பாடலுடைய சத்தம் அநேக இல்லங்களிலே வால்கிளாக் வழியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அநேக ஆலயங்களிலே சிடி வழியாகவும் ஒலித்து கொண்டிருக்கிறது ஐயா. அது அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவருடைய உள்ளத்திலும் ஒலிக்கும்படி நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. புத்திர பாக்கியத்தை தாங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்வில் அவர்களுடைய என்ன மன்றாட்டுகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கொடுத்து அவர்கள் நிறைவுபடுத்துங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில உனக்கு விடுதலை, கடும் கோபத்தில உனக்கு விடுதலை. பாவத்தில உனக்கு விடுதலை, கடும் கோபத்தில உனக்கு விடுதலை. குடியில விடுதலை, பொடியில விடுதலை, இன்றே கிடைக்கும் விடுதலை, இயேசு கொடுக்கும் விடுதலை. குடியில விடுதலை, பொடியில விடுதலை, இன்றே கிடைக்கும் விடுதலை, இயேசு கொடுக்கும் விடுதலை. வாங்க வாங்க ஓடி வாங்க இயேசு கிட்ட எல்லோரும், எங்க நீங்க நிக்கிறீங்க கூடி வாங்க எல்லோரும்.
வீண் பெருமையில உனக்கு விடுதலை, சிறுமையில உனக்கு விடுதலை, வீண் பெருமையில உனக்கு விடுதலை, புகையில விடுதலை, நகையில விடுதலை, இன்றே கிடைக்கும் விடுதலை, இயேசு கொடுக்கும் விடுதலை. புகையில விடுதலை, நகையில விடுதலை, இன்றே கிடைக்கும் விடுதலை, இயேசு கொடுக்கும் விடுதலை. வாங்க வாங்க ஓடி வாங்க இயேசு கிட்ட எல்லோரும், ஏங்க நீங்க நிக்கிறீங்க கூடி வாங்க எல்லோரும்.